ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, உன்னிடம் ஒரு விஷயத்தை நான் பேச வேண்டும். தாமதிக்காமல் கேள். அப்பொழுதுதான் அதற்கான நல்ல முடிவை உன்னால் எடுக்க முடியும். என்னுடைய தங்கமே, உன்னை சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. சிலருக்கு பிடிப்பது போல நடிப்பார்கள், ஆனால் நீ வாழ்வது கூட அவர்களுக்கு பிடிக்காது. நீ நல்லவர்கள் தானே என்று சில விஷயங்களை சொல்வார், ஆனால் அதை அனைத்தையுமே அவர்கள் கேட்டுக்கொண்டு பின் என்னென்ன செய்யலாமோ அது அனைத்தையுமே செய்து விடுவார்கள். அப்படித்தான் உன் கூட பிறந்தவர்களும் உனக்கு நேராக நல்லவர்கள் போல் பேசுவார்கள். நீ வாழ்ந்தால் எனக்கு நிம்மதியாக இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ நல்ல முறையில் இருந்தால் உன்னை விட நான் தான் அதிகமாக சந்தோஷப்படுவேன். இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் உபயோகம் செய்வார்கள். ஆனால் அவர்களுடைய முகம் தெரிய வரும் பொழுது உனக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஏனென்றால் உன்னை பற்றி பின் அவ்வளவு பேசியிருப்பார்கள். உன்னை பற்றி நிறைய பொறாமையும் அவர்கள்தான் பட்டிருப்பார்கள். எல்லாவற்றுக்கும் காரணம் அவர்களாகத்தான் இருப்பார்கள். தங்கமே, சிலருக்கு நல்ல முறையில் இருக்கும், சிலருக்கு இப்படித்தான். நீயோ உனக்கு நல்லதாக கிடைக்கவில்லை. தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனைவரையும் சேர்த்து ஒரு உறவாக கொண்டு வரலாம் என்று நினைக்கிறாய். ஆனால் யாருமே அப்படி நினைக்கவே இல்லை. உன்னை ஒரு தேவைக்குத்தான் உபயோகப்படுத்திக் கொள்கிறார்களே தவிர மற்ற எதுக்குமே உன்னை உபயோகப்படுத்தவே இல்லை. அதை முதலில் தெரிந்து கொள். ஏதாவது ஒரு தேவை என்றால் உன்னை தேடி வருகிறார்கள். அதுவே தேவை இல்லாத பட்சத்தில் உன் வீட்டில் என்ன விஷயம் நடக்கிறதோ அதை தெரிந்து கொள்கிறார்கள். நீயும் நம்முடைய பிறந்தவர்கள் தானே என்ற எல்லா விஷயத்தையும், அதாவது ஆறுதல் வேண்டும் என்றால் உடனடியாக அவர்களை அழைத்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறார். பின்னாடி போய் என்ன தெரியுமா பேசுகிறார்கள்? அவளுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்க வேண்டும், அவள் என்னென்ன வேலை செய்தாள் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு நீ நல்லதுதான் செய்திருப்பாய். ஆனால் அவர்களுடைய எண்ணம் எப்படி தெரியுமா? நீ அனுபவிக்க வேண்டும் என்று. அதாவது நல்ல விஷயங்களையே நீ அனுபவிக்காமல் கெட்ட விஷயங்களாக அனுபவிக்க வேண்டும் என்று. தங்கமே, நீ யாரை நம்பி எல்லா வேலையும் செய்கிறாயோ அவர்களே உனக்கு பின் துரோகமும் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். என்னுடைய தங்கத்திற்கு நான் ஒன்று சொல்கிறேன். நீ நல்லவனாக இருக்கிறாய் என்பதற்காக அடுத்தவனும் உன்னை போல்தான் இருப்பான் என்று நினைக்காதே. நீ உறவெல்லாம் வேண்டும் என்று நினைக்கிறாய் என்பதற்காக உன்னுடைய கூட பிறந்தவர்களும் உன்னுடைய உறவினர்களும் உன்னை தேவை என்று சொல்வார்கள் என்று நினைக்காதே. நீ நினைப்பது மற்றவர்களும் நினைக்க மாட்டார்கள். ஆனால் நீ தவறாக நினைக்கவில்லை, ஆனால் அவர்கள் உன்னை தவறாகத்தான் நினைக்கிறார்கள். யார் உன் வீட்டிற்கு வந்தாலும் உன் வீட்டை முதலில் சுற்றி போடு. அவர்கள் வீட்டுக்கு வந்தால், உன்னுடைய உறவினர்களோ உன்னுடைய கூட பிறந்தவர்களோ வீட்டுக்கு வந்தால் நான் சொல்வதை மட்டும் செய். அவர்கள் போனவுடன் உன் வீடை முதலில் கூட்டி அதில் வரும் மண்ணை எடுத்து அதை உன் வீட்டு முன் நின்று சுத்தி அதை ஒரு கொட்டாங்குச்சியில் அந்த மண்ணை போட்டு அது மேல் ஒரு சூடத்தை வைத்து உன்னுடைய வீட்டு வாசலில் வந்து எரியவிடு. அது உன் வீட்டில் இருக்கும் கண் திருஷ்டியானது போய்விடும். நீ இதெல்லாம் செய்யாமல் இருந்தால் உறவினர்கள் தானே வந்தார்கள், எதற்கு இப்படி செய்ய வேண்டும்? இப்படியெல்லாம் நீ யோசித்து கொண்டே இருந்தால் ஆபத்து தான் வரும். அதை முதலில் தெரிந்து கொள். எல்லாருடைய பார்வையும் நல்ல பார்வை கிடையாது. அதை முதலில் தெரிந்து கொள். நீ உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் போல் வாழலாம். ஆனால் அவர்களுடைய கண்ணுக்கு நீ ஏதாவது ஒரு சிறு விஷயம் நீ வாங்கியிருந்தால் கூட உன்னிடம் எல்லாமே இருக்கிறது என்ற ஒரு பார்வை வரும். அதனால் உன் வாழ்க்கை கீழேத்தான் போகும். என்னுடைய தங்கமே, கண் திருஷ்டி என்பது உண்மை, அதை மறந்து விடாதே. எல்லோரும் நல்லவர்கள், எல்லாரும் நமக்கு நல்லதுதான் நினைக்கிறார்கள் என்று நினைக்காதே. எல்லாருமே உனக்கு துரோகம்தான் செய்கிறார்கள். நீ வாழவே கூடாது என்று தான் நினைக்கிறார்கள். அதை முதலில் ஞாபகம் வைத்துக்கொள். நான் சொல்வதை சொல்லிவிட்டேன். இனி உன் வாழ்க்கையில் நல்ல முறையில் நடந்து கொள்வது உன் கையில் தான் உள்ளது. தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் நான். ஓம் சாய்ராம்.